எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரம்யா. நான் நாமக்கல் மாவட்டத்தில் சர்வம் அறக்கட்டளையை கடந்த 2016 நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். சர்வம் அறக்கட்டளை மூலிமா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பார்வையற்றோர் மாணவர்கள்னு சொல்லிட்டு ஒரு 50 to 100 மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்கள ஹோம் விசிட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக பேகு, ஸ்டேஷ்னரி திங்ஸு, ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இந்த ப்ரோக்ராமை எவ்ரி இயர் ஜனவரி 26 கவர்மெண்ட் ஸ்கூல்லையே கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு மாணவருக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் to 1500 ரூபாய் செலவாகுது. கவர்மெண்ட் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுறதுனால 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஹையர் ஸ்டடி படிக்கிறதுக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக அமையுது. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு நாங்கள் ஹையர் ஸ்டடி படிக்கிறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பர் செமஸ்டருக்கு 1800 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் செமஸ்டருக்கு 2500 ரூபா பே பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு 10,000 ரூபாய் to 15,000 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நாங்கள் பே பண்ணிட்டு வரோம். இதில் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள், படிக்காத பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக 6 month கோர்ஸாக, அதாவது டெய்லரிங்கு, டைப்ரைட்டிங்கு, ட்ராயிங்கு, எம்ப்ராய்டிங்கு, இது 4+ கம்ப்யூட்டரு. இதில் பார்த்திங்கன்னா 6 month கோர்ஸ் ஹையர் லோயர் அப்படின்ட்டு இந்த 5க்குமே ஹையர் லோயர் எக்ஸாம் அட்டன் பண்ண வச்சு இவங்க அடுத்து ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ வேலைக்கு போகிற அளவுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக நாங்கள் டீச் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இது ஒரு கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விமன்ஸுக்கு, ஒரு லேடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இதை என்னால் மட்டும் சாதிக்க முடியாதுங்க. கல்வியால் மட்டும்தான் ஒரு குடும்பமும் ஒரு சமுதாயமும் முன்னேற்றம் அடையும் நினைக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களும் இணைந்தால் கட்டாயமாக இதை நம்மளால் சாதிக்க முடியும். ஒன்று சேர்வோம், உயர்வோம், உயர்த்துவோம். ஏழையின் சிரிப்பில் நாம் அனைவரும் இணைந்திருப்போம்.